ட்ரெய்லர் வந்து போய்கிட்டே இருந்தது அன்டில் திஸ் மொமெண்ட் பீக் ஆச்சு அப்படின்றது வந்து துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இது யாரோட ஐடியா இது? ஆக்சுவலாக இது டேரக்டர் ஐடியா தான். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் டேரக்டர் நம்பினாரு. ஃபஸ்ட் டைம் அந்த டைலாக் டேரக்ட் சைட்லேருந்து எனக்கு வரும்பொழுது நான் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதும் அதை பற்றி பேசுறதுக்குமான ஒரு டைலாக் இது. அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ட்ரைலர் வந்து ட்ரை பண்ணது அவரோட நியூ அவதாரை காமிக்கணுன்றதுக்காக தான். ஸோ அவுட் அண்ட் அவுட் இது வந்து எஸ்கே சாரோட ஒரு நியூ ஜோன். ட்ரெய்லர் பார்த்துட்டு முருகதாஸ் சார் என்ன சொன்னார்? ஸோ அவர் பார்த்தாரு, ட்ரைலர் பார்த்துட்டு பயம் வந்துச்சு அவருக்கு. ஒருவேளை ஆடியன்ஸ் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்களோ. ஓகே, அவர் சொன்னது வந்து லைக் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம பண்ண படமா அப்படின்ற ஜோனில். பிளாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் ஒரிஜினல் பிளாஸ்ட் தான் எல்லாமே. ஸோ ட்ரைலர் பார்த்த எல்லாருமே அந்த பிளாஸ்ட் வர்றப்போ ஷாக் ஆனாங்க. லைக் அது ரியலாக சிஜியானா அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இம்பாக்ட் கிடைக்குது. ஆமாம், அது ஒரிஜினலில் தான் அந்த இம்பாக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக முருகதாஸ் சாரோட கம்பேக் ஆகிருக்கு. வணக்கம் சங்கத்தமிழன் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேர் மாதிரியே வந்து உங்களோட கட்ஸுமே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு மதராசி ட்ரைலரில் வந்து. நீங்கள் வந்து மதராசிக்கு வந்து ட்ரைலர் ப்ரோமோஸ் இதெல்லாம் சாங் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, ஸோ எங்களுக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பவர் பேக்டாக அப்படி தான் சொல்லணும். இதுதான் பிளானாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு வந்த டைரக்டர்லேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுதான். லைக் படம் எப்படி இருக்கோ அதே ஜோனில் நம்மளுக்கு ட்ரைலர் கொண்டு வந்துட்டா பெட்டராக இருக்கும். ஸோ ஏதோ ராங்காகவும் நம்ம சொல்ல வேணாம், ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ண வேணான்றதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகே, இப்போது எஸ்கே அவர்களோட படங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமரன் தான் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷனாக இருக்கும். பட் அதில் வந்து ஆக்ஷனை தாண்டிலும் லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு லவ் ஸ்டோரினே சொல்லலாம். இப்போ இந்த படம் நம்போது இதுவுமே லவ் அண்ட் ஆக்ஷன் கலந்து இருக்குது. லவ் தான் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து லீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ் சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ட்ரெய்லர் கட் பண்ணும் போதும் இப்படி தான் பிளானா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறைய லவ் சீக்வன்ஸ் மாதிரி வச்சுட்டீங்க அண்ட் கம்ப்ளீட்டாக அது ஒரு நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல் ஆக்ஷன் மோட் தான். கிட்டத்தட்ட கதையும் அதுதான். இதுக்கு முன்னாடி முருகதாஸ் சார் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான், ஃபுல்லாக லவ் சீக்வன்ஸ், அதனால வர ஆக்ஷன் இதுதான். ஸோ பிளானும் அதுதான். ட்ரைலரில் ஃபஸ்ட்டு அந்த லவ்வை ஃபுல்லாகவே நம்ம காட்டிட்டா பெட்டர்ன்னு தோணுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ரொமான்டிக்காகவே போனது. இந்த படத்தோட ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெவர் சீன் ஒரு நியூ அவதார் ஆஃப் எஸ்கே மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணும்போது ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் நம்ம பார்த்தோம் சிவகார்த்திகேயனை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்து கட் பண்ணீங்க? ஏன்னா ரிவீலும் ஆகிடக்கூடாது, அட் த சேம் டைம் இது புதுசாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும்போது எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது? ஆக்சுவலாக ஆக்ஷன் நிறைய இருக்குது, நிறைய எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்தது. ஏன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கதை ரிவீல் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு. லைக் ஆக்ஷனும் நம்ம ஏன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எஸ்கே சார் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆமாம். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் நம்ம காமிக்க போகிறோம். அதை ரெகுலராக காமிக்க வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஏன்னா படமுமே அந்த மாதிரி ஆக்ஷனில் தான் இருக்கும். நம்ம ரெகுலராக பார்க்குற மசாலா ஃபிலிம்ஸ் மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி லைவ் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் அதான் இருக்கும். ஸோ ஆக்ஷன்ஸ் நல்லாவே வந்திருக்கு படத்தில். ஸோ அதை வந்து ட்ரைலரில் அதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கணும்னு டிசைட் பண்ணி தான் அதோட வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணது. ஓகே, ஸோ நீங்கள் எஸ்கே சாரோட நியூ அவதார் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதான் கேட்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, கண்டிப்பாக முருகதாஸ் சாரோட கம்பேக்காக இது இருக்கும். சூப்பர். அண்ட் அகைன் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எஸ்கே அவர்களோட ஒரு நியூ அவதார் ஃபிலிம் அப்படின்னும் போது இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்ஷன் அதையும் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட ஃபேன்ஸ் அண்ட் அவரை பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பீக் பண்ணியிருக்காரு? ஆக்சுவலாக எஸ்கே சாரோட ஆக்ஷனை தாண்டி இதில் அவரோட காமிக் சென்ஸும் இந்த படத்தில் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரைலரில் காமிச்ச மாதிரி அந்த ஓப்பனிங் போர்ஷன்ஸ்ன்றது வந்து படத்தில் அதுவும் நிறைய இருக்குது. அவரோட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள், அவரோட சின்ன சின்ன டைமிங் காமெடிஸ் இது எல்லாமே படத்துலையும் இருக்குது.
பட் நம்ம ட்ரெய்லர் வந்து ட்ரை பண்ணது அவரோட நியூ அவதாரை காமிக்கணுன்றதுக்காக தான். ஸோ அவுட் அண்ட் அவுட் இது வந்து எஸ்கே சாரோட ஒரு நியூ ஜோன். ஸோ அதுக்காக இப்படி ட்ரை பண்ணி பண்ணது தான். அண்ட் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தது வந்து ட்ரெய்லரில் வந்து சாங் சீக்வன்ஸ் மாதிரி எதுவுமே வைக்கல. ஒரு டான்ஸ் நம்பர். ஏன்னா சலம்பல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக ஒரு சின்ன பிட்டாவது அதுக்குள்ளே வந்து ட்ரெய்லருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கதை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்து சலம்பல பாட்டு மாதிரியே வேற ஏதாவது பாட்டு இருக்கா டான்ஸ் நம்பர் மாதிரி? இது சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு நான் முன்னாடியே அதெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது. பட் சலம்பல சாங் நாங்கள் ட்ரைலரில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ட்ரைலருக்கு முன்னாடியே அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆடியன்ஸ் கொஞ்சம் புதுசாக கொடுக்கலான்றதுக்கு இது வரைக்கும் பார்க்காத விஷயத்தை. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்லேருந்து நிறைய போஸ்டர்ஸ்லேருந்து இப்போ ட்ரைலர் கூட ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த வந்துக்கிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு தலையை ஒரு மாதிரி ஷேக் பண்ணி அந்த மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிங்க் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. அது ஒரு பேக்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக. நீங்கள் அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது எஸ்கே சாரோட ஒரு நியூ அவதார் தான். ஆக்ஷன்ன்றது வந்து இந்த படத்தில் ஒரு பீக் லெவலுக்கு போயிருக்காருன்றது தான். ஆக்ஷன் சூப்பராக வந்திருக்கு. ட்ரைலரோட முக்கியமான ஒரு சாராம்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் எந்த அளவுக்கு ட்ரைலரை வந்து அப்படி தூக்கி நிறுத்துச்சோ அதே அளவுக்கு வந்து மியூசிக் வந்து பயங்கர ஒரு சிங்க்ரனைஸ்டாக இருந்துச்சு. அந்த கட்ஸ்க்கும் அந்த பீட்டுக்கும் வந்து பயங்கர சிங்க் ஆச்சு. ஸோ இப்போ எப்படி ட்ராக் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணீங்களா இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆச்சா? ஆக்சுவலாக சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடியாவாக ஒன்று பண்ணி சார் காமிச்சோம் அனிருத் சாருக்கு. ஸோ அவங்க ஒரு ட்ராக் ஆல்மோஸ்ட் கரெக்டாகவே கொடுத்துட்டாங்க சாரும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணோம். பட் சாரோட ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு அவர் எப்படின்னு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ட்ராக்கே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பக்கா சிங்கில் வந்துருச்சு. ஸோ அண்ட் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எதுவும் சொன்னாரா இந்த மாதிரி மாற்றலாமா? நிறைய கான்வர்சேஷன்ஸ் எதுவும் போச்சா? அவ்வளோவா பெருசாக போகல. டக்குன்னு ட்ரைலர் பேக் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பக்காவாக ஆல்ரெடி பேக் பண்ணி டிஸ்கஷன்ஸில் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் மியூசிக் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இமீடியட்டாக நம்ம அண்ட் பர்டிகுலராக வந்து முருகதாஸ் சாரோட படம் அப்படின்னாலே அவரோட அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணுற அந்த ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும். ஏன்னா கத்தி டீசர் வந்து அந்த டைமில் சரியான பிளாஸ்ட். ஏன்னா ஒரு கொகைக்குள்ள அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வர்றது வந்து அது ஒரு சின்ன ஒரு சீனோட சாம்பிள் மாதிரி தான் இருக்கும். அது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப பார்த்து அந்த ப்ரொமோஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுறாள்ல. ஸோ இந்த ட்ரெய்லருக்கு எத்தனை வெர்ஷன் போச்சு, என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கொடுத்தாரு உங்களுக்கு, இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி? ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது மொத்தமே 2 வெர்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் பண்ணோம். ஸோ சார் வந்து டைரக்டர் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் போகலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்கில் ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் வெர்ஷன் பண்ணோம். அதில் ஆல்மோஸ்ட் வெர்ஷனாக நம்மளுக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ், இந்த டைலாக் வச்சுக்கலாம், இல்லை இந்த ஷார்ட்டுக்கு பதில் வேறு ஷார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி நடந்தது. நம்மளுக்கு வெர்ஷனாக நம்ம கம்ப்ளீட் வெர்ஷனாக 2 வெர்ஷன் தான் பண்ணோம். ட்ரெய்லரை வந்து அது வரைக்கும் இப்போ ஒரு ரீசெண்டாக மீம்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து ட்ரெய்லர் வந்து போய்கிட்டே இருந்தது அன்டில் திஸ் மொமெண்ட் பீக் ஆச்சு அப்படின்றது வந்து துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இது யாரோட ஐடியா? இது இந்த டைலாக் இது இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு? ஆக்சுவலாக இது டைரக்டர் ஐடியா தான். ஸோ நம்ம ட்ரெய்லருக்கு ஏதாவது ஒரு பஞ்ச் பாயிண்ட்டோ தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக மூவிலேருந்து நம்ம ஓகே இதை இங்கே யூஸ் பண்ணலாம். நிறைய கொஸ்டின் இருந்தது, யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. பட் லைக் நம்ம ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு டைரக்டர் நம்பினார். ஸோ அதுதான் நடந்திருக்கு டைரக்டரோட. அந்த விஷயம் வந்து பயங்கரமாக பீக் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு சீன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து அதை அந்த டைம் டியூரேஷனை வந்து ஃபேன்ஸே வந்து மார்க் பண்ணி துப்பாக்கி அந்த விஷயத்த வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை வந்து ஒரு வில்லன் சொல்கிறாங்கன்னு பார்க்காம அதை என்ஜாய் பண்ணாங்க. அந்த 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 மொமெண்ட் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகும்? இது வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல் இருந்தது முன்னாடி எனக்கு. அது நான் ஃபஸ்ட் டைம் அந்த டைலாக் டைரக்டர் சைட்லேருந்து எனக்கு வரும்பொழுது நான் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் ஜோன் ப்ளஸ் இந்த படத்தை வந்து இன்னும் எலிவேட் பண்ணணும்னு தோணுச்சு அந்த டைலாக். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறதும் அதை பற்றி பேசுகிறதுக்குமான ஒரு டைலாக் அது. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கமெண்ட்ஸ் நிறையா நானும் பார்த்தேன். ஸோ லைக் நார்த் ஆடியன்ஸ் எல்லாமே துப்பாக்கி பார்த்துருக்காங்க. அண்ட் இப்போது எஸ்கே சாரோட ஜோன் அந்த துப்பாக்கி மேட்டர் தெரியும். ஸோ லைக் அவங்க எல்லாருமே அது கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஈஸியாக அது வந்து ஒரு எலிவேஷன், வில்லன் வந்து ஹீரோவுக்கு கொடுக்குற எலிவேஷன் அது இருந்தது. அங்கே அது வில்லனாக டைலாக் பேசினாலும் லைக் அது ஹீரோவுக்கான ஒரு எலிவேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு.
அண்ட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நைஸ். இப்போ ட்ரெய்லர் ஏன்னா யூஸ்வலாக வந்து படம் கட் பண்ணுறவங்களே ட்ரெய்லர் கட் பண்ணாங்கன்னா அதோட அந்த படத்தோட மூடு அவங்களுக்கு தெரியும், அந்த ட்ராவல் தெரியும், கலர் கிரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது படத்தை பற்றி. உங்களுக்கு கதை சொன்னாங்களா முன்னே இல்லை எதுவும்? இல்லை, எனக்கு மூவி காமிச்சாங்க. ஓகே. ஸோ நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணது தான். ஓகே. ஸோ அதில் வர ஐடியாஸ்லாம் நோட் ஆமா. டவுன் பண்ணி ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஐடியாலாம் இதுதான் படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஓகே. ஸோ என்னவா ஒரு அவுட்லைன் ஐடியாவா இருந்தது? ஓகே இப்படி போகலாம், இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு இருந்ததா? லைக் இல்லை இதுதான் இப்படியே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி? படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் என்னன்ற ஒரு அந்த ஆர்க்லேயே நம்ம போனோம். ஸோ ஒரு ஹீரோயின், ஸோ அவங்களோட ஐடியாலஜி என்ன, ஒரு ஆஃபீஸர், என்ஐஏ ஆஃபீஸர், ஸோ பிஜி மேனன் சார் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த கதையில் ஹீரோ எப்படி உள்ளே வர்றாரு, வில்லனோட மோட்டிவ் என்ன, ஸோ அந்த கன்ஸு, இந்த விஷயங்கள்லாம். ஸோ என்ன கதையோ அதோட ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம சொல்லிடுறது பெட்டர். ஸோ ஆடியன்ஸ் வந்து நம்ம மிஸ்லீட் எதுவும் பண்ணக்கூடாது, தப்பாக நம்ம கதை கன்வே ஆகிடக்கூடாது ஆடியன்ஸ்க்குன்றதுல டைரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அதுக்காகவே நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். ஸோ அப்படின்னு நினச்சி பண்ணது தான். ஓகே. சில படங்களோட ட்ரைலர் எடிட்ஸ் இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணாது, பட் கதையை அப்படியே வந்து காட்டாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் படத்தோட ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சு மட்டும்தான் அந்த ட்ரெய்லரை கட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வரும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன இந்த படமாக இருந்துச்சு, அந்த படமாக இருந்திருக்கு, இப்படி இருக்குது அப்படி இருக்குது நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஆனால் படத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த செகண்ட் ஹாஃபே அப்படியே மறைச்சிட்டாங்க. அதுலேருந்து ஒரு ஷாட் கூட யூஸே பண்ணலை. அந்த மாதிரி மதராசி ட்ரெய்லரில் எதுவும் அப்படியே மறைச்சி வச்ச மொமெண்ட்ஸ் எதுவும் இருக்கா? இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ரிவீல் சில படங்களுக்கு த்ரில்லர் ஜோனுக்கு நம்ம வந்து எல்லாமே ரிவீல் பண்ண முடியாது. ஸோ நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். இப்போது கட்ஸுன்னு வரும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் கட்ஸு இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிங்க்ரனைஸ் ஆனால் தான் வந்து பார்க்கும்போது இந்த என்ன சொல்லுவாங்க, நமக்குள்ளே இந்த அட்ரினல் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரேசியாக அப்படி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது பர்சனலாக உங்களோட இப்படி போகலாம், இந்த மாதிரி ஒரு கட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்புட்ஸ் எதுவும் இல்லை இதில் இருக்குங்களா? ஸோ நிறைய டைரக்டர் சைட்லேருந்து இன்புட்ஸ் வந்துச்சு. என்னோட இன்புட்ஸ் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்போ, இல்லை இன்னும் முடியலன்னு அதோட பீக்குக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த லாஸ்ட்டு ஒரு 20-25 செகண்ட்ஸ்ன்றது வந்து அதுதான் நம்மளோட ஒரு பீக் கமர்ஷியல்ன்ற ஒரு இது டிசைட் பண்ணி தான் அந்த போர்ஷன் நம்ம பண்ணது. ஸோ என்ன ரேஞ்ச் நம்ம போக முடியும்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போய் பார்க்கலாம் ஆக்ஷனோட பீக்குன்னு ட்ரை பண்ணது அது. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு முருகதாஸ் சார் என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, சூப்பராக இருக்குது, இல்லை எதுவும் உங்ககிட்ட? ஆக்சுவலாக அது கொஞ்சம் காமெடியான விஷயம். ஸோ அவர் பார்த்தாரு, ட்ரெய்லர் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அவருக்கு. ஒருவேளை ஆடியன்ஸ் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்களோ. ஓகே. ஸோ நம்ம படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் இது வந்து நம்ம ஏதோ மேசிவாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி நினச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். லைக் அவர் சொன்னது வந்து லைக் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம பண்ண படமா அப்படின்ற ஜோனில் இதெல்லாம் சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் ஜாலி தான், சூப்பர். ஸோ அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். ஓகே. ஏன்னா அவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஆகாமல் அந்த ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஃபுல் ஜோனில் வருவார்ல முருகதாஸ் சார், நான் வந்து யாருன்றதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜோன். அப்படிப்பட்ட ஒரு படமாக மதராசி வந்துருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம். ஸோ அதான் நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஷாட்டுமே நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரியல் லொக்கேஷனில் தான் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி க்ரீன் மேட்ஸ்லாம் இல்லாமல். ஸோ நம்மளுக்கு நிறைய லைவாக ஃபீல் ஆகும் படம். அண்ட் நிறைய நைட் ஷூட்டு. ஸோ நைட்டுன்றப்போ நம்மளுக்கு அதையுமே சூப்பராக டிஓபி சைட்ல இருந்துமே சூப்பராக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த அனிசாரோட மியூசிக் பக்கவாக வந்திருக்கு படம். இந்த சிஜி மேட்ரு தான் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது இந்த பிளாஸ்ட் எல்லாமே ஒரிஜினல் பிளாஸ்ட்டு. ஆமாம், இது எதுவுமே வந்து சிஜி பெருசாக யூஸ் பண்ணல படத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் ரெண்டாக கேட்குறேன் இந்த கேள்வி, ஒரு படத்துக்கு சிஜி எவ்வளோ முக்கியம், இல்லை சிஜி இல்லாமல் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்? சிஜி இல்லாமல் பண்ணலாம், பட் இந்த மாதிரி படங்களுக்கு சிஜி கண்டிப்பாக சில, ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நம்ம சில சீக்வன்ஸ் இம்பாசிபிள் சீக்வன்ஸுக்கு நம்ம சிஜி போகலாம். ஸோ மதராசி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த இதெல்லாம் நம்மளால லைவாக பண்ண முடியாதுன்றதுக்காக தான் சிஜி போயிருக்காங்க. இப்போ பிளாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் ஒரிஜினல் பிளாஸ்ட் தான் எல்லாமே. அப்படியா? அந்த இது இந்த மேல அது எல்லாமே ஒரிஜினல் தான், ஒரிஜினல் பிளாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இல்ல இது மினியேச்சர் மாதிரி செட் பண்ணி அந்த மாதிரி இல்ல, ஒரிஜினல் பிளாஸ்ட். அப்படியா? நிறைய இடங்கள் வந்து ரொம்ப பப்ளிக் யூஸ்ட் இடங்களா ஃபீல் ஆச்சு. ஏன்னா செட்டு மாதிரி ஃபீல் ஆகல. இந்த டோல் இருக்கிற ஒரு சீன் மாதிரி இருக்கு, அதெல்லாமே பப்ளிக்கா இருக்கிற இடங்கள்ல ஆமா யூஸ் பண்ண இடம். ஓகே. எல்லாமே ஒரிஜினல் பிளேஸ் தான். அண்ட் பிளாஸ்ட் வந்து ஆப்வியஸா நம்ம அது சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பிளாஸ்ட் ஒரிஜினல் தான், நம்ம லேயர் காம்ப் யூஸ் பண்ணுவோம். லைக் பிளாஸ்ட் தனியா பீப்புள்ஸ் தனியா எடுத்து நம்ம காம் பண்றது. ஓகே ஓகே, அது புரியுது. பட் ஆனா மற்றபடி பிளாஸ்ட் ஒரிஜினல் பிளாஸ்ட் தான். நீங்க பார்த்த எல்லாமே ஒரிஜினல். அதுதான் ஆடியன்ஸ்க்கான லைக் இப்போ ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே அந்த பிளாஸ்ட் வர்றப்போ ஷாக் ஆனாங்க. லைக் ஏன்னா அது வந்து ரியல்ன்றதுனால அவ்வளோ இம்பாக்ட் அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. அது ரியலா சிஜியானா அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இம்பாக்ட் கிடைக்குது. ஆமா, அது ஒரிஜினல்ல தான் அந்த இம்பாக்ட் கிடைக்கும். நம்ம என்னதான் சிஜில பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு ரியலான ஒரு பிளாஸ்ட் நம்மளால பண்ண முடியாது. அண்ட் ஒரு ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த கட்ஸில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றதுனால சமீபத்தில் வந்து நிறைய படங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஐ மீன் விச் மீன்ஸ் ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸாக சொல்கிறேன், வீடியோ சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நல்லா பயங்கரமாக ஒர்க் ஆகிடுது. மக்கள் அந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள வரும்போதோ படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஓகே இது நம்ம கையில் எடுத்திருக்கோம், இதை வந்து நீங்களே சொன்ன மாதிரி மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, ஆனால் படத்தை வந்து இவ்வளோ இருக்குன்றதையும் காட்டிடணும், எக்ஸ்பெக்டேஷனையும் க்ரியேட் பண்ணிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ஒர்க் பண்ணும்போது? இல்லை, அது நிறையா கொஞ்சம் பயம் இருக்க தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ ப்ரொமோஷன்ன்றது வந்து அவங்க பயங்கரமாக பண்ணிடுறாங்க. பட் லேட்டராக படம் வர்றப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையில் போயிட்டு உள்ளே வர்றப்போ நம்மளுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்துடுது. ஸோ அதை மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி என்ன படத்தில் இருக்கோ அதை நம்ம எவ்வளோ பெட்டராக காமிக்க முடியும் அப்படின்னு தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இல்லை, மதராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிளிம்ஸ் வந்து விட்டாங்க, ஐ திங்க் எஸ்கேனோட பர்த்டேக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாங்குக்கு அடுத்து வந்து ட்ரைலர் அப்படின்னும் போது இடையில இந்த டீசர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப பேக்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் நம்ம டீம் கிட்ட இருந்து? ப்ரொமோஷனாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சில ப்ரொமோஸ் வரும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்காத சில ப்ரொமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ப்ரொமோஷனாக ட்ரை பண்ணுறோம். ஏன்னா படத்தில் அந்த மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ எஸ்கே சாரோட யூஸ்வல் அந்த ஃபேமிலி ஓகே அந்த மாதிரி இருக்கா படத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் தான் ராவாக கட் பண்ணிட்டு போகலாம். ஆமாம். ஓகே. ஸோ இப்போது லவ், எமோஷன், காமெடி இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது எஸ்கே அண்ணாவோட ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரியான ப்ரோமோஸுமே எதிர்பார்க்கலாமா அடுத்தடுத்து? பெருசாக இல்லை, நீங்கள் சின்னதாக எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து படத்தில் வந்து நம்ம முருகதாஸ் சாரோட படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு பிளாஸ்டாக இருக்கும், அதோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சரியான பிளாஸ்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும். இன்டர்மிஷனுமே ஒரு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள் அந்த ரேஞ்சை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் அது நான் கொஞ்சம் ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் சூப்பராக வந்திருக்கு, இன்டர்மிஷனும் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, ஆடியோ லான்ச்லேயும் பேசியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஷூட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான படம் வந்து உங்களோட எடிட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ராதா. ஏன்னா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த சூப்பர் படம், ஒரு சிறந்த படம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் அந்த படம் எடிட் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம். லைக் ஏன்னா அதோட மேக்கிங் ஸ்டைல் அண்ட் அந்த ரியாலிட்டியாக ஒரு ஜோனுக்குள்ளே ஷூட் பண்ணது எங்கேயுமே நம்மளுக்கு வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே ஆர்டிஸ்டாக தெரிய மாட்டாங்க அதில். அண்ட் அதோட மேக்கிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோச்சிங் போய் ரிகர்சல் பண்ணி அப்படி பண்ணது தான் அந்த படம். ஸோ அதுதான் அந்த ஒரு வேல்யூ கொடுத்துச்சு. லைவ் லொக்கேஷன்ஸ் எங்கேயுமே செட் இல்லாமல் ரியலாகவே போய் ஷூட் பண்ணி நம்மளுக்கு தியேட்ரிக்கல் வைஸ் லைக் அதுக்கான ஆடியன்ஸ் இல்லை, அது ஒரு ப்ராப்ளம். லைக் கொஞ்சம் நம்ம டார்க் ஜோனில் அந்த படம் வந்துச்சு. காமெடியும் அதில் பயங்கரமாக ஒர்க் ஆகிடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது காமெடி, செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு சீரியஸாக பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ஆத்மாத்மமாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம், ஓகே அது சரியாக ரிசீவ் ஆகப்படலை. இது அன்பே சிவம் காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு, அது ஏன் சரியாக ரிசீவ் ஆகலை? அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ்குள்ளே டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் போக மாட்டீங்க? அது நம்ம பண்ணோம், அது முன்னாடியே நாங்கள் பேசணும், ரிலீஸ்க்கு முன்னாடியும் ரிலீஸ்க்கு அப்புறமும் பேசணும்.
ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது லைக் அந்த மாதிரி கதை பார்க்குறதோட ஆடியன்ஸ் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி ஜோனுக்குள்ளே இல்லை. இப்போது நம்ம ஆடியன்ஸோட இது மாறிக்கிட்டே வருது. ஸோ த்ரில்லர் இல்லை காமெடி இந்த ஜோனில் இருக்கிறப்போ நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு படம் எடுத்துகிட்டு வரோம். அண்ட் அதில் கருத்து சொல்லக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி தான் நாங்கள் காமெடிலாம் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி வச்சு, பட் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. தேட்ரிக்கல் ஆடியன்ஸ் நம்ம இது ஓடிடினா நம்மளுக்கு அது வேறு. ஸோ தேட்ரிக்கல் ஆடியன்ஸ்ன்றப்போ யார் தேட்டருக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பீப்புள்ஸ் தான் மோஸ்ட்லி வருவாங்க. அப்படி வர்றப்போ இந்த மாதிரி படம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில டைம் பண்ண மாட்டுறாங்க. அதோட ரிலீஸ் டைமிங் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த டைம் குடும்பஸ்தனோட ஆமா. ஓகே. ஸோ ரெண்டு ஆப்போசிட் ஜேனர்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஒரு எடிட்டராக ஒரு படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு படம், ஸோ இப்போ மதராசி மாதிரி ஒரு படம், இன்னொன்று வந்து நம்ம பாட்டில் ராதா மாதிரி வரும்போது நிறைய சொல்லுவாங்க எடிட்டரோட வேலையை வந்து எடிட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் எது வந்து மோர் சேலஞ்சிங்? ஆக்சுவலாக ரெண்டுமே சேலஞ்சிங் தான். ஸோ பாட்டில் ராதா மாதிரி படம் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு லைக் அந்த எமோஷனை கன்வே பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய லென்த்தி ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ எமோஷன் தான் அதில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ராமா அது. ஓகே. இப்போ மதராசி வந்து ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் அப்படின்றப்போ நம்ம ரெண்டுக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம ட்ராமா கம்மியாக வச்சு ஆக்ஷன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகாமல் போயிடும். இல்லை ஆக்ஷன் வந்து நம்ம கம்மியாக வச்சு ட்ராமா அதிகம் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்ஷன் நம்மளுக்கு குறைஞ்சிடும். லைக் ட்ராமா ஓவர் ஆகிடுச்சு இல்லை ஓவர் ட்ராமா அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டுமே ஆக்சுவலாக சேம் தான். நம்ம மேனேஜ் பண்ணுறது அது அதோட கதைக்கான ஒரு கோர் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன்றப்போ அதை பக்காவாக நம்ம கொண்டு வரணும். ஸோ அது மதராஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லவ் ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் அது ரெண்டுமே ஜெல் ஆகிற பாயிண்ட் தான். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து படம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாம? ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் ப்ளஸ் அதில் ஒரு லவ் ட்ராமா. லைக் நீங்கள் கஜினி, துப்பாக்கி இந்த ஜோனில் ஒரு படம் திரும்ப சார் முருதா சார்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமாக அடுத்து ப்ரோமோஸ்லாம் எப்போ வருதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிடும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஹார்ட்லி இன்னொரு ஒரு 10 நாள் கூட இல்லை, ஒரு வாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.